வேதவழியை இன்னொரு தடவை பார்க்க போனீங்க, உங்க 2 பேரையும் சேர்த்து வச்சு எங்கேயாவது பார்த்தேன். இல்ல ஏதாவது சாக்கு போக்கு சொல்லி அவ இங்க வந்தா நடக்கிறதே வேற. என் புருஷனை காப்பாத்திக்கிறதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். என்னை பத்தி உங்களுக்கு கொஞ்சம் தான் தெரியும், ஆனா உங்களை பத்தி எனக்கு முழுசா தெரியும். தயவு செஞ்சு அந்த வேதவழியை இந்த வீட்டுக்கு சம்பந்தம் இல்லாத இடத்துக்கு கொண்டு போய் விட்டுருங்க. அப்பதான் நம்ம எல்லார் வாழ்க்கையும் சந்தோஷமா இருக்கும். இல்ல உங்க விருப்பம் போலதான் நடந்துப்பீங்கன்னா மோசமான விளைவுகளை சந்திக்கிறதுக்கு தயாரா இருங்க. என் உயிரை கொடுத்து போராடி அவமானப்பட்டு நான் உங்களை அடைஞ்சிருக்கேன். வேற யாரையும் எடுத்துட்டு போக விட மாட்டேன், அழிச்சிடுவேன். ட்ரெஸ் எங்க போச்சு? இங்கதானே வச்சேன். இங்க இருக்கு. நீ எடுத்துட்டு போயிட்டியா? நான் இங்க தேட்டர் இருந்தேன். நான் கடலை போய் அயன் பண்ணி கொண்டு வந்தியா? இல்ல, இனிமே உங்க ட்ரெஸ் எல்லாம் நானே அயன் பண்ணலான்னு முடிவு பண்ணி அயன் பாக்ஸே வாங்கிட்டேன். அடடா, எனக்கு ஒருத்தரை பிடிச்சிருச்சுன்னா அவங்களுக்காக என்ன வேணாலும் செய்வேன். நீங்க அதுக்கும் மேல நேத்து நீங்க அயன் பண்ண அந்த சட்டையை போட்டுட்டு போனத நான் பார்த்தேன். மனசுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு, அழுகியே வந்துருச்சு. பட்டன் ஊந்துச்சு போல இருக்கு. பட்டன் இல்லையா? ஒண்ணு இருக்குதா? அயன் பண்ணும்போது இருந்ததே. சரி பரவாயில்ல விடு, அப்படியே போட்டுக்கிறேன். இல்ல இல்ல, ஒரு நிமிஷம். ஐயோ, பால் அடுப்புல வச்சுட்டு எங்க போன அவ? மல்லிகா, என்ன எதுக்கு? தைச்சிரவா? சாரி சாரி. பரவாயில்ல, நீ தே.
என்னடி காலையிலே ரொமான்ஸா? ஐயோ அப்படிலாம் இல்ல, அடுப்புல பால் வச்சுட்டு வந்தேன். அதெல்லாம் நான் ஆஃப் பண்ணிட்டேன். ஆசைதான் இடம் பொருள் ஏவல் காலம் அறியாது. மல்லிகா, நீ ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். யோசிச்சு பேசணும். அவன் உன்னை பார்க்கணும்னு தோண வச்சு கிறங்கி நிக்கணும். பேசணும்னு தோண வச்சு பேசாம இருக்கணும். அப்பதான் நீ பொழைச்ச. நான் இந்த வீட்டுல இல்லாத நேரம் நீ அவன்கிட்ட மாட்டிக்கிட்டனா நீ அவனுக்கு ரொம்ப பழகிடுவ. ஒரு தடவை அவன் உன்னை தொட்டுட்டானா ஈஸியா உன்னை விட்டு விலக ஆரம்பிச்சிடுவான். புரியுதுக்கா. அவர் என்ன நினைச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் நான் ஏதாவது பண்ணிட்டே இருக்கேன். உங்க அட்வைஸ் எப்பவுமே என் காதுல கேட்டுட்டே இருக்கும். நான் அவ்வளவு சீக்கிரம் எனக்கு கொடுத்துட மாட்டேன். நான் போய் என் வேலையை பாக்குறேன். பஞ்சையும் நெருப்பையும் பக்கத்துல வச்சுக்கிட்டு ஒரே பதட்டமா இருக்கு. நாகராஜ கண்ட்ரோல் பண்ணி வைக்கணும். இவங்க முழு பேரே லட்சுமி தானா? முழு பேரே லட்சுமி தான். இப்படித்தான் நாங்கெல்லாம் கூப்பிடுறோம். சரி சரி சரி. வாங்க. வணக்கம் சம்பந்தி. வாங்கம்மா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். வணக்கம் சம்பந்தி. வாங்க. என்னது இது, கொஞ்சம் இழைச்ச மாதிரி இருக்கீங்க. உங்களுக்கு சாப்பிட என்ன பிடிக்கும்னு என் பொண்ணுகிட்ட ஒரு வார்த்தை சொன்னா போறாது? வாய்க்கு ருசியா சமைச்சு போடுவா, சாப்பிட்டு ஒரு சொத்து பெருத்துலாம்ல. என்ன நான் சொல்றது? சும்மா இருங்க, எதுவும் பேசக்கூடாதுன்னு சொல்லி தானே கூட்டிட்டு வந்திருக்கேன். கொடுங்க கவர. சாரி சம்பந்தி, நீங்க அவங்க காரியத்தை பாருங்க. சாமி இந்தாங்க. கொடுங்க கொடுங்க. ஏமா நான் லிஸ்ட்ல மாலை போட்டிருந்தேனே, மாலை வாங்கலையா? அது நாங்க வர வழியில எங்களுக்கு மாலை கிடைக்கல. என்னம்மா 24 மணி நேரமும் பூக்கடையெல்லாம் திறந்துருக்கே, இப்படி சொல்றேல? சரி சரி, நான் அவரை அனுப்பி பக்கத்துல வாங்கிட்டு வர சொல்றேன். சரி, நேரம் ஆகுறதே, சீக்கிரம். சரி வாங்கிட்டு வர சொல்றேன். ஆ, வீரையா அவன் வெளில போயிருக்காமா? ஓ வா மருமகளே. வா 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 பரமு. வாமா வாயாடி. பாட்டிமா வாங்க வாங்க. சாமி, அந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்து சம்பந்தி அம்மா போட்டோ முன்னாடி வைங்க. வச்சிடுறேன். ஒரு நிமிஷம். அத்தைக்கு இந்த ஸ்வீட் எல்லாம் பிடிக்காது. அம்மா இந்தாங்க, இதுல பால் பாயாசம் இருக்கு. ஆ சரி. ஏமா ஸ்வீட் வைக்க வேணாங்கிற, பாயசத்தை வைக்க சொல்ற, அது மட்டும் ஸ்வீட் இல்லையா? அது இல்லம்மா, லக்ஷ்மிக்கு எப்பவுமே வேதவல்லி வைக்கிற பால் பாயசம் ரொம்ப பிடிக்கும். என்னம்மா என்னாச்சு? அது ஒண்ணும் இல்லம்மா, நம்ம வாங்கிட்டு வந்து ஸ்வீட்டை வைக்க மாட்டாங்களாம். அவங்க கொண்டு வந்து பால் பாயசத்தை தான் வைப்பாங்களாம். என் அத்தைக்கு நான் ஸ்வீட் வைக்கிறேன். இந்த வீட்டு மூத்த மருமகனா நான் ஸ்வீட் வச்சா என் அத்தைக்கு பிடிக்கும். என்னம்மா இது? என்னம்மா இது, இப்படி கோமியத்தை தட்டி விட்டுட்டே? இப்ப என்ன சாமி, கோமியம் தானே கொட்டிடுச்சு, அதுக்கு எப்படி பதறீங்க? இருங்க நான் போய் எடுத்துட்டு வரேன். நீ கூடமா, நான் எடுத்துட்டு வரேன். பாத்துப்போம்மா. அமிர்தா, நீயும் கூட போ. சரிம்மா. மாலை சொன்னேனே, மாலையை யார் வாங்கிட்டு வரா? நாங்க வாங்கிட்டு வந்திருக்கோம். அப்பா இந்தாம்மா. ஏமா போவ கஷ்டப்பட்ட? நானே ஏற்பாடு பண்ணிருப்பேன்ல. வருஷம் நாங்க தானே மாமா வாங்கிட்டு வரோம். பாருங்க, நாங்க வாங்கிட்டு வந்தது நல்லதா போச்சு. இந்தாங்க. வருஷம் மாலை வாங்கிட்டு வரியா? நீ என்ன இந்த வீட்டு மருமகளாடி? அடுத்த வருஷம் உன்னை இந்த வீட்டு பக்கமே வரவிடாம பண்றேன் பாரு மாவாளை. ஓம் ஸ்ரீ வருணாய நம, ஓம் பிரதீஜசே நம, ஓம் சுரூபினே நம, ஓம் வாசகஸ்தாய நம, ஓம் ஜலாதிபதே நம, ஓம் தீர்த்தராஜாய நம, ஓம் மகர வாகனாய நம, ஓம் சேதச்சத்ரதாரிணே நம, ஓம் அரங்கமணி பூஷணாய நம, ஓம் கேசவாய நம, ஓம் நாராயணா நம, ஓம். என்ன கோமியம் வந்துருதுனாக்கா பூஜை ஆரம்பிச்சிடலாமே.
நிமிஷம், ரொம்ப அர்ஜென்ட். என்ன பண்ணலாம்? ஆம். எழுந்துருங்க. வாங்க. பார்த்து பிடிக்க கூடாதா? அவளுக்கு மட்டும் ஹெல்ப் பண்றல. என்னம்மா இன்னும் வந்துருவாங்கம்மா. எங்களுக்கு வெயிட் பண்றீங்க? இல்லடா, கல்பனா கோமியத்தை கொட்டிட்டா, புதுசா பிடிக்க போயிருக்கா. வாட் இஸ் கோமியா? மாட்டாடமோ என்னம்மா கோமியம் பிடிச்சாச்சா? குடுமா ஆரம்பிங்க சுவாமி. இதோ, இங்க பாருங்களேன். என்னது? ஏய், ஐயோ, என்னடா காமெடி பண்றாங்க? உங்களை பார்த்து மாடே மறந்து. இங்க பாருங்க. என்னம்மா? அண்ணே சூப்பரா கோமியம் பிடிச்சிருக்கீங்க. என்ன? என்னதா காட்டுன? சியர். எதுக்குடி என்ன வீடியோ எடுத்து வச்சு எல்லாருக்கும் காமிக்கிற? என்ன பார்த்தா காமெடி பண்ற மாதிரி இருக்கா உனக்கு? அறிவில்ல? எல்லார்கிட்டயும் காட்டி சிரிச்சு கிண்டல் பண்றியா? இல்ல சாரி, நான் தற்செயலா தான் எடுத்தேன். மாடு உங்களை உதைச்சது நான் வேணும்னே எடுக்கல. நீ கொஞ்சம் வாய மூடுறியா? இதுக்கு மேல பேசின நடக்கிறதே வேற. நானும் வீட்டுக்கு வந்தவகிட்ட எதுவும் பேசக்கூடாதுன்னு பார்த்தா ஓவரா பண்ணிட்டு இருக்க. அவ ஏதோ தெரியாம விளையாட்டுக்கு பண்ணிட்டா. மன்னிச்சு விட்டுருங்க. சாரி. இனிமே இந்த மாதிரி பண்ண மாட்டா. ஒன்னு அவமானப்படுத்துறதுக்குன்னு ஒட்டுமொத்த குடும்பமும் கிளம்பி வந்திருக்கு. இங்க இருக்கிறவங்களும் அவங்களோட சேர்ந்து ஆடுறாங்க. நான் அமைதியா இருக்கிறது இவங்களுக்கு பிடிக்கல போல இருக்கு. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் வச்சு வாங்குற. என்ன நீ சின்ன விஷயத்தை போய் பெருசா எடுத்துக்கிறீங்க? டேய் விட்றா, அவங்க டென்ஷன் ஆயிட்டாங்க. பரமு, வேதவெளிக்கு சீக்கிரமே ஒரு நல்ல வரனா பார்க்கணும்டா. அவளுக்கு நாம ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்க வேணாமா? டேய், நானே உங்ககிட்ட சொல்லணும்னு இருந்தேன்டா. என் உயிரை காப்பாத்தின அந்த டாக்டர் வேதவல்லிய கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறாரு. ஆ, ஆனா இவ தான் பிடி கொடுத்தே பதில் சொல்ல மாட்டேங்கிறா. ஏன் மருமகளே, நல்ல வரனா அமைஞ்சிருக்குன்னு சொல்றேன்ல அப்பா, சம்மதம் சொல்ல வேண்டியதானே? அம்மா, நல்ல வரன் வரும்போதே சரின்னு சொல்லிடணுமா? அப்புறம் இந்த மாதிரி வரன் கிடைக்கிறது கஷ்டம். மாமா, திடீர்னு என்னால மனசு மாத்திக்க முடியல மாமா. நான் இந்த வீட்டு மருமகன்னு சின்ன வயசுல இருந்து என் மனசுல ஆழமா பதிஞ்சிருச்சு. இதான் என் புகுந்த வீடுன்னு நினைச்சு வாழ்ந்துட்டேன். திடீர்னு அதை எப்படி மாத்திக்க முடியும்? எனக்கு இப்படி கூட்டு குடும்பமா வாழறதா மாமா பிடிக்கும். எவ்வளவு முயற்சி பண்ணாலும்
என்னால அதை மாத்திக்க முடியல. எனக்கு அது புரியுதுமா. இருந்தாலும் உங்க அப்பா அம்மாவுக்காவது உன் மனசை மாத்திக்கணும்மா. அதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் மாமா. தயவு செஞ்சு நீங்களாவது புரிஞ்சுக்கோங்க. பரமு, அவளா மனசு வந்து சரின்னு சொல்ற வரைக்கும் பொறுமையாருடா. அவ சம்மதத்தோடு தான் பண்ணும். சரியா? சரிடா, நீ ஏன் சொல்லிட்ட, அப்புறம் என்ன? என்னடி இது? அவளை நாலு திட்டி கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைப்பான்னு பார்த்தா அவ போக்குல விடுன்னு சொல்றாரு. என் வாழ்க்கை கெடுக்கதான், வேற என்ன? டாக்டர் மாப்பிள்ளை பார்த்துருக்காங்களாமே, டாக்டர் மாப்பிள்ளை. டாக்டர் மாப்பிள்ளை கல்யாணம் பண்ற அளவுக்கு இந்த குடும்பத்துக்கு வசதி இருக்கா? கடைசியில பாரு, காசுக்கு உங்ககிட்ட தான் வந்து பிச்சை எடுத்து நிக்க போறாங்க. எப்படியோமா இவ போய் தொலைஞ்சா சரி. அப்பா இந்தாங்கப்பா. இந்தாங்க சுவாமி. கொடுங்க. சாமி ஒரு நிமிஷம் அப்படி கொடுங்க. இந்தாங்க. 15,000. சாமி நீங்க பூஜை ஆரம்பிங்க. शुक्लांबरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये देवी गायत्री छन्दः प्राणायामेदं प्रोक्तं ओम 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 नमो भक्ते समस्तदुरिदशद्वारा श्री परमेश्वराज्ञा परमेश्वरप्रीत्यर्थं शुभाभ्यां शुभदिने शोभने मुहूर्ते आद्यब्रह्मणः द्वितीयवराब्धे श्वेतवराकल्पे वैवस्वतमन्वन्तरे अष्टांशतमे कलियुगे पाते अष्टोत्तरभूतां च अध्यकरिष्ये ओम एकदन्ताय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्ति प्रचोदयात् राजाधिराजा च प्रसज्ञ सागिने नमो वचम इष्टमणाय कुर्मः तमेका भान काम एल्लारू एडुतुंगो तमेका भान काम कामादिवस्यं कामेश्वरम इष्टमणो विदातु कुबेराय वैष्णवनाय महाराजाय नमः एकहारति कर्पूर नीराजनं दर्शयामि नीराजनन्तराजमन्यं समर्पयामि तमसरक्षां धारयामि इंदांगो வேதவல்லி, இப்படி வாமா. சமந்தி சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. சம்மந்தி அம்மாக்கு முதல்ல பூஜை பண்ணது வீட்டுக்கு வந்த மூத்த மருமக கல்பனா குடுக்கறதான முறை. அப்படி இல்லம்மா, லக்ஷ்மி போனதுல இருந்து ஒவ்வொரு திதிக்கும் இந்த பொண்ணுதாம்மா வாங்கிக்கும். தப்பு இல்லம்மா. வேதவல்லி என் மருமக மாதிரி தானே. அதுக்கு இல்ல சம்பந்தி, உங்க மூத்த பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு உங்க வீட்டு மருமகளா ஒருத்தி இந்த வருஷம் வந்திருக்கா. அதை மறந்துடாதீங்க. என்ன இருந்தாலும் உரிமையும் மரியாதையும் இனிமே இவளுக்கு தான் முதல்ல கிடைக்கணும். மருமகன்னு வாயால கூப்பிடுற எல்லாருக்கும் அந்த உரிமை கிடைக்காது இல்லையா? நீங்க ஏதோ பழக்க தோஷத்துல பண்ணிருக்கலாம், ஆனா வேதவல்லி அதை வாங்கிக்க கூடாது இல்ல. ஏமா அப்படி பேசுறீங்க? கரெக்டா சொன்னீங்கம்மா. இது வரைக்கும் இந்த வீட்டுல மருமகனே யாரும் வராததுனால இத்தனை வருஷமா நான் அதை வாங்கிட்டு இருந்தேன். இனிமே நான் இதை வாங்குறது முறை இல்லை. நானே இந்த புடவையை வாங்கி கல்பனா கிட்ட கொடுக்கணும்னு தான் நினைச்சேன். கொடுங்க மாமா, கொடுங்க. கல்பனா வாங்கிக்கோங்க. வாங்கிடி, அது உன் மாமியாரோட ஆசீர்வாதம். வாங்கிக்கோங்க. மாமா, நான் ஒன்றும் தப்பா பேசலையே. உண்மையில எந்த தப்பும் இல்லம்மா. மற்றவங்க மனசு புண்படாம பாத்துக்கிறது உன்னோட பிறவிக்கணும். பரம்பரையனுக்கு அவட வளர்ப்பும் அப்படி. நீ ரொம்ப நல்ல பொண்ணம்மா. நீ நல்லா இருப்ப. ஆசீர்வாதம் சந்தோஷமா பண்ணுங்க. இருக்கணும்.